வணக்கம் ஜெய்ஹிந்த். அமெரிக்காவோட எதிரியா கூட இருக்கலாம், அமெரிக்காவோட நண்பனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அதிபரே ஒரு காலத்துக்கட்டங்களில் சொன்னார். இந்தியாவுக்கு அதை மீண்டும் அவங்க உணர்த்திருக்காங்க. இந்தியாவுடைய ஃப்ளாக்ஷிப் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் தேஜஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 83 ஆரம்பித்து எத்தனையோ தடையை கடந்து இன்றைக்கி நம்ம அந்த ஏர் ஃப்ரேமில் ஆரம்பித்து அதற்கான ரேடார் இன்டெகிரேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். பட் அதை கூட இருதயமாக இருக்கக்கூடிய இன்ஜினை அமெரிக்காவுடைய நிறுவனமான ஜிஇ கிட்ட நம்ம அந்த ஒப்பந்தம் போட்டோம். அந்த ஒப்பந்தம் போட்டபடி G404 இன்ஜின்ஸ் மற்றும் G414 இன்ஜின்ஸ். ஏன்னா அந்த 414 இன்ஜின் வந்தால் தான் அது உண்மையான ஒரு 4.5 தலைமுறை விமானமாக இருக்க முடியும். அதற்கான ஒப்பந்தத்தை 2018 நம்ம போட்டோம். பிறகு நிறைய பேச்சுவார்த்தை நடந்தது. MOU ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி பர்ச்சேஸ் ஆர்டரே கொடுத்து அதற்கான அட்வான்ஸையும் இந்தியா கொடுத்துச்சு. இப்போது அமெரிக்காவுடைய தூதரக அதிகாரிகள் இங்கே பண்ணக்கூடிய சில இண்டிகேஷன்ஸ், இங்கே கொடுத்தக்கூடிய சில இண்டிகேஷன்ஸ், இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும். இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா LCA Mark 2, அதாவது நம்ம தேஜஸ் Mark 2க்கு அந்த மாதிரி நம்மளோட AMCA அட்வான்ஸ் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட் 5ஆம் தலைமுறை விமானம், இது ரெண்டுத்துக்குமே இந்த இன்ஜின் ரொம்ப முக்கியம். ஏன்னா 110 120 கிலோ நியூட்டன் பவர் உள்ள இன்ஜின் அப்படின்றது தேவை. இப்போ இந்த ரெண்டு இன்ஜினுமே கொடுக்க வேண்டிய நிறுவனம் GE. ஒப்பந்தம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. கோவிடில் நடுவில் டிலே இருந்துச்சு. அதன் பிறகு இப்போ அவங்க தென்கொரியாவுக்கு சில இன்ஜின்ஸை கொடுக்கணும்னு சொல்லி இப்படி டிலே போயிட்டு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லும் பொழுது இப்போது ஒரு 16,000 கோடி இதுக்கான AMCA பட்ஜெட்டை நம்ம அப்ரூவ் பண்ணி வரும்பொழுது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட விலையை ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இப்போ இன்ஜினோட விலையை ஏற்றுறாங்க அப்படின்ற போது F414 INS-6 இன்ஜின், இதுதான் நம்மளுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கும் சரி, தேஜஸுக்கும் சரி, இந்த இடத்துல ரெண்டு இடத்துக்குமே இந்த இன்ஜினோடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் பங்கேற்றுச்சு, இவங்களுடைய ரஷ்யாவுடைய நிறுவனம் பங்கேற்றுச்சு, அமெரிக்காவோட நிறுவனம் பங்கேற்றுச்சு. பிறகு அமெரிக்காவோடைய நம்ம பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்கு பிறகு இந்த இன்ஜினுக்கான ஒரு விலையை நம்ம கான்ட்ராக்ட் ஃபைனலைஸ் பண்ணோம். சரி, விலையேற்றம் இருக்குது, எல்லா பொருட்களோட விலையும் ஏறுது, இன்ஃப்ளேஷன் இருக்குது. 5% 10% பார்த்தீங்கன்னா 3 மடங்கு 70-80 கோடி சொல்லப்பட்ட இன்ஜின் இப்போ 200 கோடி அப்படின்ற போது இது ஒரு கமர்ஷியல் டீல் கிடையாது. இந்தியாவுடைய ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமை தடுக்கணும் அப்படின்ற ஒரு வன்மத்தோடு இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இதே நேரத்தில் நம்ம இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம், HAL இன்ஜின் வடிவமைப்பில் ஒரு மிக முக்கியமான பிரேக் த்ரூ, அதாவது தன்னிறைவு பெற்றிருக்கும். இது எல்லாமே வெகு சில நாடுகள்கிட்ட தான் இருக்குது. எல்லாரும் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடியது, இந்தியாவுக்கு தகுதி இல்லையா, நமக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு போர் விமானத்தோட இன்ஜினை உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அமெரிக்காவுடைய இதுக்கான முதலீடுகள் ஆராய்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டை கடந்து இருக்குது. ஃப்ரெஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 18ஆம் நூற்றாண்டில் இந்த மாதிரியான முதலீடுகளை செஞ்சு தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. இன்னைக்கு நமக்கு நேரடி எதிரியாக இருக்கக்கூடிய சீனாவும் சரி, இன்னைக்கு ரஷ்யா கிட்ட தான் இன்ஜின் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சொந்த இன்ஜின்ஸ் எல்லாமே எதிர்பார்க்கக்கூடியதுக்கான அவுட்புட்டை கொடுக்கல. இப்போ இது கம்ப்ளீட்டாக டெட்லாக்கை போய் முடிஞ்சிருக்கு. ADN சொல்லக்கூடிய நம்மளுடைய டிசைனிங் நிறுவனம், அரசு நிறுவனம் மற்றும் HAL நிறுவனம் இப்போது ஏர் ஃப்ரேமை இந்த பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயே எக்கச்சக்கமான டிலே இருக்குது. இந்த நேரத்தில் இன்ஜினோட விலை 3 மடங்கு ஏறுது அப்படின்னா லிட்ரலாக அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ஜின் தரமாட்டோம் அப்படின்றது அர்த்தம். இன்ஜின் தரமாட்டோம்னு ஏன் சொல்கிறாங்க? இப்போ பிரிக்ஸோடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் சமிட் அங்கே போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும், இன்னொரு பக்கம் சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்களும், நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், இவங்க எல்லாம் சந்தித்து டெல்லியில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது அஜித் தோவல் அவர்கள் ஒரு முக்கியமான ரிமார்க் கொடுத்துருந்தார். பிரிக்ஸ் நாடு அப்படின்றது உலகத்தோடைய ஒரு சைசபிள் 3/2 பங்கு மக்கள் தொகையை கொண்டது பிரிக்ஸ் நாடு, 30%க்கும் அதிகமான GDP கொண்டது அப்படின்னு சொல்லி அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்போடைய பவர் என்ன அப்படின்றத அவர் டெல்லியில் உட்காந்து பேசுகிறாரு. வெளியில் உட்காந்து பேசும்போது இந்தியாவுடைய அட்வர்சரியாக இருக்கக்கூடிய சைனாவும் கூட உட்காந்துட்டு இருக்கு, இந்தியாவுடைய நண்பனாக இருக்கக்கூடிய ரஷ்யாவும் கூட உட்காந்துட்டு இருக்கு. இப்போது இந்த டோனை இந்தியா எடுக்கும் பொழுது அடுத்த நாள் இந்த அறிவிப்பு வருது. ஸோ இதில் நீங்கள் கோரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இது கிளியர் கட்டான ஒரு கொஹர்சிவ் டாக்டிக்ஸ். எப்படியாவது இதை தடுக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் அவங்க ஒரு செயலாக அவங்க காமிக்கிறாங்க. நாங்கள் நினச்சா தடுக்க முடியும் அப்படின்றதுக்கு நீ நெகோசியேஷனுக்கு வா, பிரிக்ஸை விட்டு தள்ளி நில்லு அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
இப்போ இதற்கு ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா ரால்ஸ் ராய்ஸ் நிறுவனம் யூகே அவங்க ஏற்கனவே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சாஃப்ரன் நிறுவனம் பிரான்ஸ் ஆஃபர் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இதை தவிர ரஷ்யா கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு காமனாக வர கேள்வி என்னென்னா, ஓகே இவனுங்கிட்ட இல்லைன்னா நான் அவங்ககிட்ட வாங்கிடலாமா? கண்டிப்பாக கிடையாது. இந்த ஏர் ஃப்ரேமோடைய இப்போ நீங்கள் உங்களுடைய கார் இன்ஜினை வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 1000 cc இன்ஜின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இன்ஜினுக்கு தகுந்த மாதிரி அந்த காரோடைய பேவை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. நீங்கள் சடனாக வேறு இன்ஜின் வேணும் அப்படின்னா அந்த காரோடைய பேவை நீங்கள் மீண்டும் இன்ஜின் பேவை மீண்டும் வடிவமைக்கணும். அதே பிரச்சனை தான் இங்கே இருக்குது. நான் ஒரு சிம்பிள் லேமன் டேர்ம்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த வடிவமைப்பை மாற்றணும் அப்படின்ற போது அதற்கு ஒரு 5 வருட காலம் எடுக்கும். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 15 வருட டிலேயில் இந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு 5 வருடம் டிலே ஆச்சு அப்படின்ற போது இங்கே இந்தியாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் என்ன அப்படின்னா, மீண்டும் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள்கிட்டயே நம்ம விமானம் வாங்கணும். ப்ளஸ் ஏற்கனவே நாங்கள் F-35 அவங்க கொடுக்குறோன்னு சொன்னாங்க. நம்மளுடைய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ஏபி சிங் அவர்கள் அதை வந்து உதாசீனப்படுத்திட்டு போனார். ஸோ அந்த ஒரு வெறுப்பும் இவங்களுக்கு நம்ம மேலே இருக்குது. இத்தனை வருஷமாக நம்ம புஷ் பண்ணுறோம் F-35 தரேன்னு சொல்லிட்டோம், ஆனாலும் நம்மக்கிட்ட இவங்க விமானங்கள் வாங்க மாட்டாங்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போது 2 இன்ஜின் மார்க்கெட், ஒன்று 95லேருந்து 100 கிலோடன், இது நம்மளுடைய LCA Mark 2க்கு வந்து தேவை, அதாவது தேஜஸ் Mark 2க்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 110லேருந்து 120, இது நம்மளுடைய ஆம்காக்கு வந்து தேவை. இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு முட்டுக்கட்டை வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ஆம்காவோட மேக் 1லேயும் சரி, இப்போ இருக்கக்கூடிய தேஜஸோட Mark 2லேயுமே ஏற்கனவே இதை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த இன்ஜினை பேஸ் பண்ணி தான் அந்த வடிவமைப்பே நடந்திருக்கு. இப்போ இதை மீண்டும் ரீடிசைன் பண்ணி மீண்டும் இதை டெஸ்டிங் பண்ணி மீண்டும் இதை சர்டிஃபை பண்ணுறது அப்படின்னு இருந்தது. HAL மற்றும் இவங்க செய்யக்கூடிய வேகத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா, HAL 5 வருஷம்னு சொன்னாங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆகும்னு நம்மளே பார்க்கலாம் அவங்க கடந்த ரெக்கார்ட்ஸை வச்சு. இப்போ இது ஒரு கிரைசிஸாக வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இன்ஜின் தான் நம்ம வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா F-15 ஆரம்பித்து F-35 நீங்கள் உலகத்தோடைய ஒரு ப்ரூவன் இன்ஜின் அப்படின்னா இந்த இன்ஜினில் வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே வேணாம். அக்டோபர் 2010 98 கிலோ நியூட்டன் எடையுள்ள இந்த இன்ஜின் வேணும், F4141 ஃபேமிலியோட இன்ஜின் வேணும் அப்படின்னு சொல்லி அன்றைய UPA காலத்தில் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது போடப்பட்டுச்சு. பிறகு நம்ம RFP கொடுத்தோம். அதுக்கு GE, யூரோஜெட் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் போட்டி போட்டாங்க. ஃபைனலாக நம்ம அதில் வந்து ட்ரிக்கல் டவுன் ஆகும். 2 காரணம், அதோடைய மெயின்டெனன்ஸ், 2வது இன்ஜினோடைய லைஃப், 3வது இன்ஜினோடைய அந்த ப்ரூவன் பேட்டில் ப்ரூவன் எக்ஸ்பீரியன்ஸ். இது 3மே இதுக்கு இருக்கிறதுனால நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போது 3 மடங்கு நீங்கள் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ப்ரொசீஜரல் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப இது வந்து கேபினெட் கமிட்டிக்கு அப்ரூவல் போகும். இப்போ சடனாக இவ்வளோ காஸ்ட் அதிகம், ஒருவேளை நம்ம வாங்குறோன்னு வச்சுக்கிட்டா கூட இது வந்து கம்ப்ளீட்டாக போகும். ஸோ கோவிடில் ஏற்கனவே அந்த சப்ளை செயின் டிஸ்டர்ப்ட் ஆச்சு. அதன் பிறகு இவங்க வந்து இதை கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். GE வந்து டிலே பண்ணாங்க. அப்புறம் ஒரு இங்கே இன்ஜின் தயாரிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 6000 கோடி அடிஷ்னலாக கேட்டாங்க. ஸோ நாங்கள் இந்தியாவிலே பண்ணி கொடுத்துறோம் இன்ஜினை, ஆனால் எங்களுக்கு வந்து F414 அசம்பிளி லைனுக்கு ஒரு 6000 கோடி தேவைப்படுது அப்படின்ட்டு. இப்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு F414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இன்ஜின், அமெரிக்க தொழில்நுட்பம், 80% டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இந்த இன்ஜினோட ரோல் அவுட் அப்படின்றது 2024 ஜூன் அப்படின்றது டார்கெட்டில் வந்திருக்கணும். இந்தியாவுக்கு இப்போ எவ்வளோ இன்ஜின்ஸ் தேவை? 200 இன்ஜின்ஸ் அப்படின்றது தேவை. நம்மளுடைய ஏர்கிராஃப்டோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ? ஏன்னா HAL அப்படின்ற ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட அதிகபட்ச திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 விமானங்கள் ஒரு வருஷத்துக்கு. ஸோ இப்போது ஒரு நம்மளுடைய அம்பிஷியஸான ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம். பட் இது உடனடியாக இவங்க வந்து இது பண்ணுவாங்களா? F404 இன்ஜினோட டிலேக்கு HAL நிறுவனம் வந்து கான்ட்ராக்ட் கிளாஸ் எடுத்து ஏற்கனவே ஒரு பெனால்ட்டி அப்படின்றத போட்டிருந்தாங்க. இப்போது அமெரிக்காவுடைய ITAR அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் லாஸ், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரி நீங்கள் எல்லாரையும் ஹார்ம் ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாட்டை நீங்கள் தன்னிறைவை நோக்கி ஃப்ரோஸ் பண்ணுறீங்க. 99ல் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது GPS நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொன்ன பிறகு தான் இந்தியா அந்த நேவிக்ஸ் ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க. அதுவே இப்போ பிரச்சனையில் போயிட்டு இருக்கு. பட் அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட சொந்த GPS, நம்ம இராணுவ சேவைக்கு தேவையான GPSை நம்ம உருவாக்கணும். அதே நிலைமையை நோக்கி இவங்களை நம்ம புஷ் பண்ணுறாங்க அப்படின்றத தெளிவாக பார்க்குறோம். இப்போ ஆல்டர்னேட்டாக எடுத்திங்கன்னா யூரோஜெட் EJ200 இன்ஜின் அப்படின்றது இருக்குது. கிட்டத்தட்ட இதற்கான இணையான ஒரு இது இருக்குது. பட் இந்த இடத்துலையுமே நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரால்ஸ் ராய்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா
ஒரு க்ளீன் ஷீட் கோ டெவலப்மெண்ட்டை பண்ணித்தரோம் அப்படின்றாங்க. ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து உங்களுடைய 5ஆம் தலைமுறை விமானத்துக்கு என்ன தேவை அப்படின்றத மனசில் வச்சு உங்களுக்கு தேவையானது. நம்மளது வந்து ஐரோப்பா மாதிரி கிடையாது. இங்கே நம்ம ராஜஸ்தானில் +55 ஆப்ரேட் பண்ணணும், சியாச்சின் பேஸில் -55 ஆப்ரேட் பண்ணணும். இங்கே தேவை அப்படின்றது டிஃப்ரெண்ட், காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஸோ உங்களுக்கு தேவையானதை வடிவமைச்சு உங்களுக்கு 100% ஐபி ரைட்ஸையும் கொடுத்து 100% டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரையும் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஏரோ கேஸ் டர்பைன் காம்ப்ளெக்ஸையும் உருவாக்கி தரோன்னு சொல்லி நம்பவே முடியாத ஒரு ஆஃபரை கீவ் ஸ்டார்மர் இப்போ பிரதமராக இருக்கும் பொழுது போன வருடம் இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம 120 கிலோமீட்டர் அளவுக்கான டார்கெட் இன்ஜினை கொண்டு வரணும்னு பார்க்குறோம். ஒருவேளை அது சைன் ஆச்சு அப்படின்னா 2030 இந்த டெஸ்டிங் முடிஞ்சு 2036, அதாவது இங்கேருந்து 10 வருஷம் கழிச்சு தான் நம்மளுடைய முதல் 5ஆம் தலைமுறை போர் விமானமே ப்ரொடக்ஷனுக்கு வரும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது ரால்ஸ் ராய்ஸுக்கும் இந்தியாவில் ஏன் இந்தியாவுக்கு அவ்வளோ பெரிய ஆஃபரை கொடுக்குறாங்க, இந்தியானா ரொம்ப பாசமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களுடைய இன்ஜின் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியும் இல்லாத போது இந்தியாவில் அவங்களுடைய ஐரோப்பாவிலேருந்து நாளைக்கு ஒரு போர் போகிறாங்க, ரஷ்யாவிலேருந்து ஒரு த்ரெட்டு வருதுன்னா சப்ளை செயினை ரொம்ப தூரம் தள்ளி வச்சாதான் அவங்க வந்து இந்த இடத்துல தப்பிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ ஆர்லேக்லி யூகேவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. 4வது ஒரு மிக முக்கியமான கண்டெண்டர் நம்மளுடைய ரஃபேல் விமானத்தை கொடுத்த ஃப்ரான்ஸும் என்ன சொன்னாங்கன்னா க்ளீன் க்ளோஸ் ஷீட் கோ டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க. 120 140, அதாவது 6ஆம் தலைமுறை விமானத்துக்கும் சேர்த்து நாங்கள் உங்களுக்கு இன்ஜின் செஞ்சு கொடுத்துறோம். க்ளீன் ஷீட்டில் கூட உட்காந்து பண்ணுறோம். 100% டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த டர்பைன் பிளேட் டெக்னாலஜியும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஐபி ரைட்ஸ் இதற்கான காப்பீட்டு உரிமையும் கொடுத்துறோம்னு சொல்லி ஃப்ரான்ஸ் வந்து இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டெஸ்டிங்குமே எடுத்திங்கன்னா 2030 டெஸ்டிங் முடிச்சு 35 நம்ம ப்ரொடக்ஷன் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதுக்கு 60,000 கோடி ஒருத்துள்ள டீலு. சாஃப்ரானோடைய மிக முக்கியமான ஃப்ரெண்ட்ஸோட கமிட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான சப்ளை செயின், அந்த இன்ஜினுக்கு தேவையான உதிரி பாகங்கள் எல்லாமே இந்தியாவிலேயே பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த நிறுவனத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேவும் அமெரிக்காவும் ஆங்கிலோ சாக்சன் அலையன்ஸ்னு சொல்லக்கூடிய 5 அலையன்ஸில் இருக்காங்க. நாளைக்கு அமெரிக்கா மிரட்டினாங்கன்னா இதே நிலைமையை ரால்ஸ் ராய்ஸ் நிறுவனம் யூகே நிறுவனம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சாலிடான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறத பார்க்குறோம். அடுத்த ஆப்ஷன் ரஷ்யா வந்து க்ளீன் ஷீட் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்காக இப்போ வடிவமைச்சு கொடுக்கணும்னு சொல்ல Su-57 என்ன இன்ஜின் இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு தொழில்நுட்பத்தையும் தரோம், நீங்களே கூட தயாரிச்சுக்கங்க, அதுக்கான எல்லாத்தையும் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த இன்ஜின் இதில் பொருத்தி பார்க்கறதுக்கான அந்த ஒரு ஆப்ஷனை ஏர்ஃபோர்ஸ் எடுக்கலை. தனிப்பட்ட முறையில் சில ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அவங்க சொன்னது ரஷ்யாவுடைய இன்ஜின்ஸோடைய இன்ஜின் மெயின்டெனன்ஸு அதோடைய மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த இடத்துல ரஷ்யன் இன்ஜின்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒன்று ஃப்ரான்ஸ்ட இருந்தோ இல்லை யூகேட்ட இருந்தோ இந்த இதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஏன் இது நமக்கு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய J-20 ஸ்டெல்தர் ஜெட் வந்து 300க்கும் அதிகமாக போயிடுச்சு. நம்மக்கிட்ட ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம் கூட கிடையாது. இதில் கிட்டத்தட்ட 35 விமானங்களை இந்த வருடமே இவங்க பாகிஸ்தானுக்கு தரத்துக்கான கமிட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பக்கமும் நம்மளுடைய எதிரிகள் கிட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானம் இருக்கும். நம்மக்கிட்ட 4.5ஆம் தலைமுறை போர் விமானமாக இப்போ இருக்கிறது வெறும் 36 ரஃபேல் மட்டும்தான். ஸோ இங்கே தான் இந்தியாவுக்கு சிக்கல் வருது அப்படின்றத பார்க்குறோம். நம்மளுடைய கரண்ட் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 29 ஸ்குவாடன், கிட்டத்தட்ட 24 தான் அதில் ஆப்ரேஷனில் இருக்குது. நமக்கு 1965 இருந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் கூட பார்த்தீங்கன்னா 32 ஸ்குவாடன் இருந்துச்சு. நமக்கு தேவைப்படக்கூடியது 42, இருக்கிறது 29. அதில் பல விமானங்களை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், சுகோயில் ஆரம்பித்து MiG-29 ஆரம்பித்து. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மீண்டும் ஸ்ட்ரெயினுக்கு ஆகும் பொழுது இதை கம்ப்ளீட்டாக இப்போ இன்ஜினை நம்ம கை கழுவுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயமும் கிடையாது. அமெரிக்கா இந்தியாவை கையை முறுக்கி பார்க்குறாங்க. இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ இதை பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுடைய லீவரேஜ் அப்படின்றது கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்குது. அமெரிக்கா இதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிக்கவே இல்லை. இந்த இடத்துல சில முக்கியமான அதிரடி முடிவுகளை அரசாங்கம் எடுக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் கூட கிடையாது. இப்போ தான் டாடா நிறுவனம் ஏர்பஸை வந்து செஞ்சு விட்டுருக்காங்க. இது மாதிரி டாடா மஹிந்திரா மாதிரி ஒரு 4 நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் விமான தயாரிப்பில் இருந்தாங்க. அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம வந்து பிரச்சனையை ஒட்டி சீக்கிரம் வெளியே வர முடியும். ஒரே ஒரு அரசு நிறுவனத்தை மட்டும் நம்பி உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நாட்டோடைய பாதுகாப்பு அது மிகப்பெரிய கேள்விக்குறி உருவாக்கிறோம்னு நினைக்கிறேன்.
ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்.